அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் 3 படங்கள் ரிலீஸ் ஆகி 3மே ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்ற படங்களா இருக்குது. அதுலேயும் தங்கலான், டிமாண்டி காலனி, அப்புறம் ரகுதாத்தா, இந்த 3 படங்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா தங்கலானும் ரகுதாத்தாவும் தேசிய விருது பெற்ற நடிகரான விக்ரம் அவர்களும் இன்னொரு படமான ரகுதாத்தாவில் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில் இன்னொரு படமாக வந்து சிறப்பான வரவேற்பு பெற்ற படம் தான் டிமாண்டி காலனி. ஸோ இப்போ தங்கலான், டிமாண்டி காலனி, அப்புறம் ரகுதாத்தா, இந்த 3 படங்களுக்கு தான் போட்டி இந்த வாரம். இதில் வந்து டிமாண்டி காலனிக்கு எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது மற்ற படங்களை விட. காரணம் வந்து 2015 மிகப்பெரிய ஹிட் படமாக, ஒரு பரபரப்பான திகில் படமாக வந்து எல்லோரையும் கவர்ந்த ஒரு நடிகரை வந்து அருள்நிதி அவர்களை மாற்றின படம் தான் டிமாண்டி காலனி. அந்த படத்தில் பார்ட் 1 ரொம்பவும் பேசப்பட்டுச்சு. அப்போ பார்ட் 1 நல்லா இருந்தது. பார்க்கவே திகில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த படத்தோட 2வது பார்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ பார்ட் 2லாம் கொஞ்சம் மக்கள் யோசிக்கிறாங்க. பார்ட் 2 ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, எப்படி எடுப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது இல்லாமல் அருள்நிதி அவர்கள் படம்னாலே மினிமம் கேரண்டி, ஒரு படம் ஓரளவுக்கு அவர் நடிப்பு நல்லாவே தேத்திடுவார், படத்தை கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த படத்தில் வந்து அவர் கூட சேர்ந்து இன்னும் பல நடிகர்களும் சிறப்பாக பண்ணி இந்த படத்தை ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று நல்ல வந்து வசூலை குவிக்கிற படமாக மாற்றிட்டாங்க. அப்படி என்னென்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். 2015 இந்த படம் வரும்போது அறிமுக இயக்குனராக வந்தவர் தான் அஜய் ஞானமுத்து. இந்த டிமாண்டி காலனி 1ன்னு அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாகவே எடுத்திருந்தார். ஒரே ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு சிறப்பாக பண்ணியிருப்பார். அது இல்லாமல் இந்த படம் வந்து பார்ட் 2 அவரே வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அப்புறம் சார்பட்டா பரம்பரையில் இந்த முத்துக்குமார், அப்புறம் அருண் பாண்டியன் அவர்களும் ஒரு குணச்சித்திர வேஷத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி பல ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருகளில் வருமா, தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கணும், கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்க பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பார்க்கலாமா வேணாம்ன்றதை இப்போயே சொல்லிடுறேன். இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில். நல்ல ஒரு திகில் அனுபவம். தேட்டரில் வந்து அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ஸோட பார்த்தா ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸும் இருக்குது. அதனால் 18+ பார்க்குறவங்க நல்லது. அப்படி 18+ கீழே ஒரு 14, 15 வயசு பையன் கூப்பிட்டு போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் எடுத்துங்க. அதனால் நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் பார்க்கலான்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, அது இப்போ பார்ட் 1 வந்து ஒரு ட்ராஜடியான எண்டாக முடிச்சிருப்பாங்க. ஹீரோவான சீனிவாசன் கேரக்டரில் வர அருள்நிதி வந்து ஒரு பில்டிங் ஒரு புது பில்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறதுல அந்த கம்பியில் மாட்டி கிட்டத்தட்ட உயிர் போகிற தருவாயில் இருக்க மாதிரியான ஒரு காட்சியில் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக முடிச்சிருப்பாங்க. அவரே போய் இன்னொருத்தவங்கிட்ட என்ன காப்பாற்றுங்கன்னு கேட்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து இந்த பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பேரலாக வந்து பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியனும் வந்து ஒரு அமானுஷ சக்தி மூலம் இந்த தகவல், அருள்நிதி மாட்டிக்கிற தகவல் தெரிஞ்சு அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரியான ஒரு வென்டிலேஷனோட ஹெல்ப்பில் தான் அவர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு இன்னொரு குடும்பத்தில் வந்து தம்பி கேரக்டரில் இன்னொரு அருள்நிதி, அவர் வசதியான பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவரோட அப்பாவோட முதல் தரத்து பையன் தான் சீனிவாசன் கேரக்டரில் வர இவர். அவருக்கு தம்பியாக வந்து ரகுநந்தன். இப்போ 2 பேரும் அவர் வெளிநாட்டில் படிச்சிருப்பார். தம்பியாக வரவர் அவர் வந்து இந்த பெரிய பையனான இந்த கோமா ஸ்டேஜில் இருக்க சீனிவாசன் பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டு, உயிரை எழுதி வச்சுட்டு இறந்துருப்பார். இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீனிவாசன் தேடி போய் அவர் போட்டு தள்ளதுக்கு முடிவு பண்ணுவார் தம்பியாக இருக்கிற ரகுநந்தன். ஒரு கட்டத்தில் பிரியா பவானி சங்கர் இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சி இந்த சீனிவாசனுக்கு போட்டு தள்ள போகும்போது பிரியா பவானி சங்கர் மூலமாக ஒரு தகவல் தெரிய வரும். இந்த சீனிவாசன் இறந்துட்டாருன்னா தம்பி கேரக்டரில் இருக்கிற ரகுநந்தனே இறந்துடுவாங்க, அமானுஷ சக்தி மூலம் தெரியப்படுத்திருக்கோம். ஸோ அதனால் இப்போ இவங்க 2 பேரும் காப்பாற்றுற முயற்சியில் வந்து இறங்குவாங்க பிரியா பவானி சங்கரும் அருண் பாண்டியனும். அது இல்லாமல் வந்து ஒரு புத்த துறவிகளை வந்து வர வச்சுருப்பாங்க, திபெத்தியன்ஸ் மாதிரி. அவங்க மூலயமா இந்த அமானுஷ சக்தியிலேருந்து மீட்டு இந்த சீனிவாசனையும் இவரையும் இந்த அமானுஷ சக்தியிலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக முயற்சியில் இறங்குவாங்க. கடைசியில் இந்த 2 அருள்நிதியும் காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா, அண்ணன் தம்பியான 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அமானுஷங்களை வந்து அழிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இவங்க பழி வாங்கப்பட்டாங்களா, என்ன நடந்தது, பரபரப்பான ட்விஸ்ட்டோட 3வது பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சுக்க தான் பேலன்ஸான மிச்ச கதை. அந்த 3வது பார்ட்டும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு லீடோட முடிஞ்சிருக்கு. அது இந்த படத்தோட சிறப்பாக நம்ம பார்க்கலாம். இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா பார்ட் 1க்கு அப்புறம் இந்த பார்ட்டு எப்படி இருக்கும்னு ரொம்பவும் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு டெரரோடு தான் போயிருந்தோம். இந்த படம் செகண்ட் பார்ட்டு சில படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு.
ஸோ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து அந்த ஒரு தாட்டுக்கு வந்து எதிர்த்து இருக்க மாதிரி பார்ட் டூக்கு பார்ட் ஒன்னை விட இது நல்லா ஓரளவுக்கு கொண்டு வரதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்ட் ஒன்னுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்ட் ஒன்னை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்ட் 3 எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துட்டார். அதில் இயக்குனர் அஜய் ஞானமுத்து நல்லா வெற்றி பெற்றார்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து பல இடங்களில் ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது படத்துக்கு ஒரு பலம் சேர்க்குதுன்னு சொல்லலாம். படத்தில் முக்கியமான கேரக்டர்லாம் நல்லா கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி ஒரு சிறப்பான நடிகர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வழக்கம் போல் அவர் ஷர்ட்லாம் நடிப்பை ரொம்பவும் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துட்டு ஒரு ஷர்ட்லாம் வந்து அடக்கி வச்சிருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. தம்பி கேரட்டில் வரவருக்கு பெரிய விஷயமா இல்லைனா தம்பி கேரட்டில் வரவர் தான் படத்தில் வந்து நல்ல லீட் ரோல் மாதிரி வராரு. பிஸ்னஸ்மேன் கேரக்டரில். அண்ணன் கேரக்டரில் சீனிவாசன் தான் பார்ட் ஒன்னில் வந்தவர். அவர் வந்து இதில் கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரியான கேரக்டர் தான். அவருக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ இந்த படத்துலையும் செகண்ட் பார்ட்டில் வர மாதிரி அருள்நிதியை நல்லா அடக்கி வச்சிருப்பாரு. நடுவில் காமெடி பண்ணுறாரு. ஒரு சில சீனில் டேரர் ஏற்படுத்துறதையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ண அளவுக்கு இதில் அவருக்கு ஸ்கோப் இல்லை. அவர் சிறந்த நடிகர். அவருக்கு இன்னும் காட்சியை அதிகப்படுத்தியிருக்கலாம். இந்த படத்தில் அதிக ஸ்கோப் வந்து நடிகை பிரியா பவானி சங்கருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயினுக்கு ஸ்கோப் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தில். அவங்க தான் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிறாங்க பவானி சங்கர். அவர் வந்து கேரக்டரில் பிரியா பவானி சங்கர் வர சீன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பயத்தை, சோகத்தை, கோபத்தை எல்லாமே அவங்க நல்ல எக்ஸ்பிரஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கேரியரில் முக்கியமான படம்னு சொல்லலாம். பார்ட் 3லேயும் அவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க பாராட்டுகள் தெரிவிச்சிக்கலாம். அதெல்லாம் படம் கொஞ்சம் ஃபீல் குட்டாக போகிறதுக்கு சார்பேட்டா படம் முறையில் வர அந்த வில்லன் மாதிரியான கேரக்டரில் வர முத்துக்குமார் இதில் வந்து வக்கீல் கேரக்டரில் வராரு. ஒரு படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. காமெடி கலந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டரில் வக்கீலாக வராரு. நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து 80களில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ அறியப்பட்ட அருண் பாண்டியன் வந்து இந்த படத்தில் குணச்சித்திர வேஷம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டர் வேஷத்தில் டாக்டர் சேர்மன் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்மனாக நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொட்டி நல்லாவே பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் அவருக்கு என்னாச்சுன்றதை மட்டும் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு குறை தான். மற்றபடி அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் வரவங்களும் கொஞ்சம் மினிமைஸ்ட் ஆர்டிஸ்ட் தான். அது நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து திகில் படங்களுக்கு பிஜிஎம் ஒன்றுனா கூப்பிட்றா மியூசிக் டைரக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான பேர் வாங்கியிருக்க சாம் சிஎஸ் தான். அவர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விக்ரம் வேதா படத்தில் டேன் டாட்டா டேன் இன்ன வரைக்கும் ஃபேமஸ் அந்த பிஜிஎம். அவர் திகில் படங்களில் இப்போ அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த படத்தில் பின்னி படத்தில் எடுத்திருக்காரு. பல ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ் படத்தில் கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் பார்ட் ஒன்னில் வர அந்த மின்னல் இடியான சவுண்டெல்லாம் கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்து ஆர்ட், சிஜி, விஎஃப்எக்ஸ், கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிஜி மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த சின்ன சின்ன விஷயம் தான். மற்றபடி இதில் படம் ஆனால் சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா இந்த படம் வந்து 2015 வரும்போது அறிமுக இயக்குனராக இருந்தார் அஜய் ஞானமுத்து. அப்போ வந்து லோ பட்ஜெட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரே ரூம்லேயே அதையும் கூட யாவரும் நலம் படம் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்திருந்தாலும் மிரட்டியிருப்பார். இந்த படத்தில் ஒரு நல்ல ஃப்ரீடம் இருக்குது. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டைரக்டர் 4 படம் இயக்கிட்டு இந்த படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வரும்போது அவருக்கு ஃப்ரீடம் யூஸ் பண்ணி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரியான ரிச்சான ஒரு செட்டிங்கு, அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு எல்இடி டிவின்னு எல்லாமே ஸ்கோப் இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தில் உள்ளான அந்த ஒரு திகிலை வந்து இதில் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஒரு க்ரௌடு மூமெண்ட்ஸே இல்லை. எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி 4, 5 மினிமல் கேரக்டர் வச்சு பண்ணிட்டாரு. பார்ட் 1ல் நிறைய வந்து ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நிறையா இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் இது ஓரளவுக்கு தேத்திட்டாருன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் பாதி முடிஞ்ச மாதிரி ஆகிடுது. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒப்புக்கு தேத்தின மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் விறுவிறுப்பாக போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் படத்தை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு இன்னும் ஹிட் ஆகியிருக்கும். அது இல்லாமல் அருண் பாண்டியன் கேரக்டருக்கு என்னாச்சுன்னு கடத்தில் சொல்லாமல் விட்ட மாதிரி இருக்குது. பார்ட் 3க்கு லீடு நல்லா இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா படத்தில் பல ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் 18+ இருக்கவங்க பார்க்குறது நல்லது. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நல்ல எஃபெக்டோட பார்த்தா இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்பவும் ஜம்ப்ஸ்கேர்னால் ரொம்ப 2, 3 சீன் தான் ஜம்ப்ஸ்கேர்ஸு. மற்றபடி பெரியவங்களுக்குலாம் இந்த படம் நல்லாயிருக்கும். ஒரு 18 வயசு கீழே இருக்கவங்க பார்க்கலாமா வேணாமான்ற காலம் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பெரியவங்க முடிவு எடுத்துக்கங்க. மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு மேக்கிங். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற அளவுக்கு செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுக்கு நல்ல லீடு கொடுத்துருக்க படம். அதனால் ஒன் டைம் தியேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓடிடியில் வந்து கொண்டாட படம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த வீக்கெண்ட் கொண்டாடுறதுக்கு நல்ல படம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் 2 படம் வந்திருக்கு. ரகுதாத்தா, தங்கலான், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கு அதையும் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. அந்த விமர்சனம் கூடிய விரைவில் போடுறேன். இதுதான் நம்மளோட ரிவ்யூ. வேறொரு திரை விமர்சனம் அல்லது அப்டேட் முன்னோட்டத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.